விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே முதலமைச்சர் ஸ்டாலினால் திறக்கப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டடம் பூட்டியே கிடப்பதால் பொதுமக்கள் அவதியடைகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த கோனை ஊராட்சியில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 1,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக ஆரம்ப சுகாதார நிலைய கட்டடம் கட்டப்பட்டது. இதனை கடந்த வாரம் முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். ஆனால் அன்று ஒரு நாள் மட்டுமே மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தனர். அதன் பிறகு கடந்த ஒரு வாரமாக மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாததால் இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் பொதுமக்களுக்கு பயன்படாமல் பூட்டியே கிடக்கிறது. இதனால் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். இங்கே அரசு ஆரம்ப சுகாதார மையம் கட்டிடம் கட்டி ஒரு வருஷம் ஆகுதுங்க. இது வரைக்கும் ஓப்பன் பண்ணாத இருந்தாங்க. போன ஒரு வாரத்துக்கு மட்டும் தான் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ண பிறகு இப்போ எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கல. டாக்டர் நர்ஸ் யாருமே போடல. மூடியே வச்சு தான் இருக்குது. தினந்தோறும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 50 to 100 மக்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் மூடி தான் இருக்குது. அது அரசு நடவடிக்கை எடுத்து அதுக்கான டாக்டர் நர்ஸ் போட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும். ஆஸ்பத்திரி திறந்துட்டு போன பிறகு இதுவரையும் ஜனங்க வந்து போய் நிற்கிறாங்க. யாரும் இங்கே இப்போ கூட ஒரு காது வலின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு போகிறாங்க. யாரும் இங்கே வரவில்லை. கதவு திறந்து மூடிட்டு கிடக்குது அப்படியே. இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு உட்காந்து கிடக்குறோம். இது டாக்டர் இல்லை, நேற்றும் வரல. டாக்டரே திறக்க மாட்டாங்க. திறந்தன்னைக்கு மட்டும்தான் வந்தாங்க. கடை ஹாஸ்பிட்டல் கட்டியே 2 வருஷம் ஆகுது. அப்பயும் திறக்காத கணக்கு. இப்போ எல்லாம் வற்புறுத்தி திறந்தும் ஒன்றும் புண்ணியம் இல்லைங்க ஹாஸ்பிட்டலில். இப்போ காது வலியாட்டம் இருக்கிறேன். நேற்று 10 பேர் ஹாஸ்பிட்டல் படுத்துங்கன்ட்டு போனாங்க. எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் கட்டி திறக்காததுக்கு எதுக்குங்க நீங்கள் பண்ணுறீங்க?